அதனால நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வர்றவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும். 2026ஆம் ஆண்டு ஒரு புதிய அரசியல் களத்தின் புத்தாண்டு. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் தான் ஆட்சி அமைத்தால் ஆட்சியில் பங்கு அளிக்கப்படும் என கூட்டணி கட்சிகளுக்கு அறிவிப்பை வெளியிட்டார். இது சம்பந்தமாக என்டிஏ கூட்டணியில் ஆரம்பத்தில் சில குழப்பங்கள் ஏற்பட்டது. தற்போதும் கூட அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தினகரன் அவர்கள் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கூட்டணி ஆட்சி நடைபெறும் என அறிவித்திருக்கிறார். அதே சமயம் காங்கிரஸ் கட்சியிலே மூத்த தலைவர்கள் திருச்சி வேலுச்சாமி உட்பட பலர் திமுகவை தொடர்ந்து விமர்சித்து வருகின்றனர். இதனால் காங்கிரஸ் திமுக கூட்டணி கட்சிகள் குழப்பத்திலும் அதிருப்தியிலும் உள்ளது. தற்போது விஜய் அவர்களுடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவர்கள் தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க காங்கிரஸ் கட்சிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இதை வைத்து காங்கிரஸ் கட்சி திமுகவினர் கூடுதல் தொகுதிகள் போட்டியிடுவதற்காக அதிக சீட்களை கேட்டு வற்புறுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றனர். என்டிஏ கூட்டணியில் பெரும்பாலான கட்சிகள் கூட்டணி உறுதி செய்யப்பட்டு அந்த கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து சென்னையில் மிக பிரம்மாண்டமான மாநாடை நடத்தி அதில் பாரத பிரதமர் மோடி அவர்கள் உரையாற்றிய பிறகு என்டிஏ கூட்டணியில் ஒரு எழுச்சி ஏற்பட்டு தேர்தல் பணிகள் சிறப்பான முறையில் தற்போது நடந்து வருகிறது. அதே சமயம் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை இன்றும் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியில் உள்ள மூத்த அரசியல் தலைவர்கள் ஒரு பிரிவினர் விஜய் அவர்களுடன் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்தால் ஆட்சியில் பங்கு கிடைக்கும், நாமும் மந்திரியாக வலம் வரலாம் என்ற தொடர்ந்து விஜய் கட்சியுடன் கூட்டணி அமைப்பதாக வலியுறுத்தி வருகிறார்கள். இது சம்பந்தமாக காங்கிரஸ் கட்சியின் தலைமை திமுகவை பற்றி விமர்சிக்க கூடாது என்றும் கூட்டணி பற்றி தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் யாரும் பேசக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதி செய்யப்படாத காரணம் ஓபிஎஸ் மற்றும் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் ஆகியோர் இன்னும் எந்த கூட்டணியும் உறுதி செய்யாமல் உள்ளனர். திமுக பக்கம் செல்லலாமா அல்லது என்டிஏ கூட்டணிக்கு செல்லலாமா அல்லது தமிழக வெற்றி கழகம் விஜயின் கூட்டணிக்கு செல்லலாமா என்று பல்வேறு விதமான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தற்போது நடந்து வருகிறது. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒரே ஒரு ஒற்றை அறிவிப்பின் காரணமாக தமிழ்நாட்டில் இன்று கூட்டணி கட்சிகள் தொகுதி உடன்பாடு செய்வது, கூட்டணி உடன்பாடு செய்வது என பல்வேறு குழப்பத்தில் ஏற்பட்டு தொடர்ந்து இழுபறி நிலைமை நீடிக்கிறது. எனவே தங்களது தலைவரின் ஒற்றை வார்த்தையை பெருமையாக பேசி விஜய் ரசிகர்கள் தொடர்ந்து விசில் அடித்து கொண்டாடி வருகின்றனர்.